வணக்கம். கற்றல் நிதி நிகழ்ச்சிக்கு உங்களை இனிதே வரவேற்பது நான் அபிநயா. இன்றைய கற்றல் நிதி நிகழ்ச்சியில் பட்டய படிப்புகள் மற்றும் ஐடிஐ படிப்புகள் இந்த படிப்புகள் குறித்து தான் பேச இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை பட்டய படிப்புகள் மற்றும் ஐடிஐ படிப்புகள் குறித்த ஒரு நிகழ்ச்சியை செய்தோம். ஆனால் இந்த துறையில் மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிந்து கொள்வதற்கான பல்வேறு விஷயங்கள் இருப்பதனால் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்குடைய ஓய்வு பெற்ற இயக்குனர் திரு ஐயாக்கண்ணு அவர்கள் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். அதேபோல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் வழங்கக்கூடிய டிப்ளமோ படிப்புகள் குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக விரிவுரையாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர் திரு யூஜின் அவர்களும் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயாக்கண்ணு சார், இப்போ ஐடிஐ டிப்ளமா இந்த இரண்டு படிப்புகளுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 10th பிறகு படிக்கிற படிப்பு தான். இந்த சில கோர்ஸ் ஐடிஐ வொகேஷனல், அது ஐடிஐ வொகேஷனல் எஜுகேஷன் அப்படிம்பாங்க. டிப்ளமா பாலிடெக்னிக் எஜுகேஷன் ஆர் டிப்ளமா எஜுகேஷன். இந்த வொகேஷனல் எஜுகேஷன் அதாவது ஐடிஐன்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்ராம்ஸ் கோர்சஸ் ஈவன் 8வது தேர்ச்சி பெற்றிருந்தால் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஐடிஐக்கு 8th டென்த்து பாஸ் பண்ணவங்க சேரலாம். டிப்ளமாவுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க அவங்க சேரலாம். அது ரெகுலர் 3 years ப்ரோக்ராமுக்கு அவங்க சேரலாம். இதை தவிர அது +2 படித்தவங்க அவங்க லேட்ரல் என்ட்ரியில் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு 2 years ப்ரோக்ராம் தான். இது 2. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா இந்த ஐடிஐ படித்தவங்களும் டிப்ளமாவில் டிப்ளமா ஃபர்தர் எஜுகேஷன் வெர்டிக்கல் எஜுகேஷனில் ஃபர்தராக படிக்கலாம், டிப்ளமா படிக்கலாம். அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பேசிக்காக டிப்ளமா அண்டு ஐடிஐ வொகேஷனல் எஜுகேஷன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் கோர்சஸ் தான். அது பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்தியாவில் எந்த நாடாக இருக்கட்டும், எந்த நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்க பார்க்கும்போது அது தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி சார்ந்து தான் நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். அந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சின்னு பார்க்கும்போது இந்த தொழிற்சாலைகளில் கிரவுண்ட் லெவலில் ஷாப் ஃப்ளோர் லெவலில் யார் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஐ படித்தவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க, டிப்ளமா படித்தவங்க தான் டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா அடித்தளம், அந்த ஃபவுண்டேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்க தான் இண்டஸ்ட்ரியில் அந்த ப்ராடக்டை கன்வெர்ட் பண்ணி அதாவது யூஸ்ஃபுல் ப்ராடக்டை மாற்றுறவங்க. அதுக்கு மேலே என்ஜினியர்ஸ் இருக்கலாம், மேனேஜர்ஸ் இருக்கலாம், பெரிய பெரிய பாலிசிஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த ப்ராடக்டை கொடுக்குறவங்க இவங்க தான். அதனால் இந்த 2 பேருமே ஸ்கில் பேஸ்டு எஜுகேஷன் தான் ரெண்டுமே. ஓகே யூஜின் சார், இப்போது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன படிப்புகள் டிப்ளமோ படிப்புகள்லாம் வழங்கப்படுது? கண்டிப்பாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு விஷயம் மேடம். பெற்றோரும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி நம்ம 12th முடிச்சுட்டு எந்த கோர்ஸில் ஜாப் உடனே கிடைக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ் அப்படின்னு பார்த்து சேர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வரிசையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னையில் +2 முடித்த மாணவர்களுக்கு 1.5 வருஷம், அதாவது 1.5 years டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி வழங்கப்படுகிறது. இந்த 2 கோர்ஸுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ். படிக்கும் போதே 5-star ஹோட்டலில் ட்ரைனிங் கிடைக்கும். ட்ரைனிங் முடித்த பிறகு 5-star ஹோட்டலில் ஜாப் கிடைக்கும். ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் போதும், நமக்கு அப்ராட் போகிற சான்சஸ் இருக்குது, ஏர்லைனுக்கு போகிற சான்சஸ் இருக்குது, ஷிப்பில் வேலை பார்க்குற சான்சஸ் இருக்குது. இப்படி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னையில் வழங்கிட்டு இருக்கோம். ஓகே, இது தவிர கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்சஸ் அப்படின்ற சில கோர்சஸும் கொடுக்குறாங்க இல்லையா, அது என்னென்ன படிப்புகள்? ஆமாம் மேடம், இதில் ரொம்ப நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை சில சமயம் நம்ம விட்டுடுறோம். 10th முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க இயலாமல் இருக்கிற ஒரு சில மாணவர்களுக்கு கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்ஸ் இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், இன் பேக்கரி, இன் ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி முடித்த உடனேமே 5-star ஹோட்டல்ஸில் ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஐயாக்கண்ணு சார், இப்போது ஐடிஐ படிக்கலாமா
டிப்ளமோ படிக்கலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் நிறைய மாணவர்கள்ட்ட இருக்கும். முக்கியமா வந்து இந்த டிப்ளமோ நோக்கி போகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்க ஏற்கனவே ஒரு தடவை சொன்னீங்க ஐடி அப்படின்றது வந்து ஒரு ஒகேஷனல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப இன்னொரு ஆப்ஷனும் சேர்ந்திருக்கு, பிஓக் அப்படின்ற ஒரு கோர்சஸும் இப்ப கொடுக்குறாங்க. சோ அதுக்கும் இந்த கோர்சஸ்க்குமான வித்தியாசம் என்னவாக இருக்கும்? அதாவது வந்துங்க இந்த ஐடிஐ அதில் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள், இண்டஸ்ட்ரியுடைய வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 என்ஜினியர்ஸ் இருந்தாங்கனாக்க ஒரு சூப்பர்வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 10க்கு ஒரு 20 சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அந்த 20 சூப்பர்வைசர்ஸுக்கு ஒரு ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய தேவைகள்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐடிஐ படித்தவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து கிரவுண்ட் அது ஷாப் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அப்போ அதிகமாக தேவைப்படுறதுனால அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் வந்து ஐடிஐ படித்தவங்களுக்கு இமீடியட் சான்சஸ் இருக்குதுங்க. அது நம்பர் 1. ஸோ நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கோர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா டிப்ளமாவும் ஐடிஐயும் ஒரு டிப்ளமா ஐடிஐ முடிக்கிறவங்க ஒரு 18லேருந்து 19 வயசு வரலையே 20 வயசுக்குள்ளே முடிச்சிருவாங்க. டிப்ளமா முடிக்கிறவங்க ஒரு 18லேருந்து 21 வயசுக்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ இந்த 2 படிப்புகளில் தான் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த வயதிலேயே நான் வந்து என்னுடைய காலில் தனியாக நின்று என்னால் சம்பாதிக்க முடியும், ஒரு இண்டஸ்ட்ரியில் அதாவது தொழிலை கற்றுக்கிட்டு தன்னால் நிற்க முடியும் அப்படின்னு ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய 2 எஜுகேஷனுமே அதுதான். இதில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா படித்தவங்களுக்கு என்ட்ரி லெவலில் ஒரு சூப்பர்வைசராக போகலாம், அவங்க ஃபர்தர் குரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிப்ளமா படித்தவங்க ஐடிஐ படித்தவங்க என்ட்ரி லெவலில் ஒர்க்கராக ஜாயின் பண்ணோம். அவங்களும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் சுவிட்ச் ஓவர் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்கில்லிங் அப்ஸ்கில்லிங் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. ஸோ ஐடிஐ படித்தவங்களும் அதில் மேற்கொண்டு ஏதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களும் வந்து சூப்பர்வைசராக வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த NIOS அதனுடைய இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கிறீங்க, ஐடிஐயில் 5 சப்ஜெக்ட் நீங்கள் வந்து +2 படிக்கவே இல்லை. அதில் இந்த NIOSல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதாவது ஒன்று வந்து இந்த லாங்குவேஜ், அது வந்து கம்பல்சரி. இப்போ சென்னை தமிழ்நாடுன்னா தமிழில் வந்து படிக்கணும், அது கம்பல்சரி. இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரி. இன்னொன்று வந்து நீங்களே அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த அதர் சப்ஜெக்ட் வந்து சயின்ஸோ மேத்ஸோ நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 எக்ஸாம் மட்டும் நீங்கள் அது வந்து அதில் நீங்கள் வீட்டிலிருந்தே படிக்கலாம். அது படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் படித்த 5 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க, இதில் 2 சப்ஜெக்ட் எடுத்து மொத்தமாக 5 சப்ஜெக்டில் நீங்கள் அதாவது சீனியர் ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து டைரெக்டாகவே இன்ஜினியரிங்கே சேரலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமா அண்டு ஐடிஐ இன்னும் பெருசாக வந்து வெர்டிக்கல் மொபிலிட்டி டிஃப்ரென்ஸ் கிடையாது. என்ட்ரி லெவலில் ஜாபில் வந்து ஒர்க் பண்ணுறது தான் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் தட் இஸ் ஒன்லி மெயின் டிஃப்ரென்ஸுங்க. ஓகே யூஜின் சார், இப்போ டிப்ளமா படிப்புகள் கிராஃப்ட்மேன்ஷிப் படிப்புகள் பற்றி சொன்னீங்க, இதில் என்ன விஷயங்கள் பற்றி அவங்க படிப்பாங்க? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படிப்பு மேம். டிப்ளமாலையும் சரி கிராஃப்ட் கோர்ஸ்லையும் சரி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னென்ன ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒரு பேங்க்வெட்ஸ் நடத்தணும் அப்படின்னா என்னென்ன மெனு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக இந்தியன், சைனீஸ், வெஸ்டர்ன் குவிசின் இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான மெனு வந்து அவங்க தயார் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது மட்டும் கிடையாது, எப்படி ஒரு கிச்சன் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணணும், எப்படி அவங்கள வந்து நல்லா வெல் க்ரூம்டாக வச்சுக்கணும், எப்படி வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழிச்சு அவங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக ஆகணும்னா என்னென்ன தகுதிகள், என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் அவங்களுக்கு இன்கல்கேட் பண்ணணுமோ எல்லாமே இந்த 1.5 வருஷத்தில் அவங்க கற்றுப்பாங்க. ஸோ எதுவுமே வந்து தெரியாமல் வரவங்க ஒரு 1.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி கவலை கிடையாது. ஏன்னா நாங்களே வந்து கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை நாங்கள் அளிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு பிரைட் கரியரை வந்து நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுறோம். இப்போ டிப்ளமா படிப்புகளுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ செய்கிறாங்களா? டிப்ளமா படிப்புகளுக்கும் இருக்குது, கிராஃப்ட் கோர்ஸ் முடித்தவங்களுக்கும் இருக்குது மேம். ஓகே ஐயா கண்ணு சார், இப்போ விமனுக்குன்னு தனியாக ஐடிஐஸ் நிறைய செயல்படுது. ஸோ அவங்களுக்குன்னு தனியான கோர்சஸ் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கா? ஆமாங்க, வெரி குட், நல்ல கொஷினுங்க அது. நம்ம
தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ 496 ஐடிஐயில் 10 ஐடிஐ வந்து டெடிகேட்டடாக பெண்களுக்காகவே அமைக்கப்பட்ட ஐடிஐஸுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் 16 இடங்களில் பெண்களுக்காகவே ஐடிஐஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன் அமைச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இப்போ சில ட்ரேட்ஸ் வந்து முன்னையிலிருந்து பல வருடங்களாக படிச்சுட்டு வருவாங்க. இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு தக்கவாறு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங் வந்து நியூ ஏஜ் வொகேஷனல் கோர்சஸ், ஸோ நியூ ஏஜ் வொகேஷனல் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி ரிலவெண்ட் கோர்சஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படி ஐஓடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐஓடிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் படுத்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரெண்டும் இருக்குது. ஸோ இந்த ஐஓடி பேஸ்டு ஹெல்த் கேர், ஐஓடி பேஸ்டு அக்ரிகல்ச்சர், ஐஓடி பேஸ்டு அதர் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதை தவிர வந்து மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ பெண்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு 16 ட்ரேட்ஸ் இருக்குதுங்க. அதில் நீங்கள் வந்து இந்த அதனுடைய சைட்டில் போயிட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங்கில் போயிட்டு அந்த சைட்டில் போயிட்டு நியூ ஏஜ் கோர்ஸ் ஃபார் விமன்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்களாவே ஒரு 16லேருந்து 20 கோர்சஸ் வந்து இருக்குது. அது எந்தெந்த இடத்துல நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த இன்ஸ்டியூட் இருக்குது, அதே மாதிரி திருச்சியிலையும் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, தமிழ்நாட்டில் 2 இடத்துல இன்ஸ்டியூட் இருக்குதுங்க. ஸோ அது முக்கியமான கேள்விங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இந்த ரெக்கார்ட் பண்ணணும். இந்த காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனில் என்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடி, ஐஐடி, இதுதான் வந்து ஒரு பிரபலமான இன்ஸ்டியூஷனு. அதில் படித்தாக்க கேரண்டியான ஜாப். அந்த மாதிரியானது வந்து ஐடிஐயில் நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் NSTI அப்படிங்கிறது இந்தியா லெவலில் ஒரு 32 இடத்துல இருக்குதுங்க. ஸோ இந்த 32 இடத்துல இருக்கிற கோர்ஸ் அதில் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் மாணவர்கள் வந்து நீங்கள் தேர்வு செய்யும்போது ஐடிஐ தேர்வு செய்யும்போது அதுக்குள்ளதே வந்து நேஷனல் லெவலில் காமன் எக்ஸாம் எழுதுவாங்க. அதை வச்சு நீங்கள் அப்பியர் ஆகணும். அதே மாதிரி பெண்களுக்கு அது பொருந்துங்க. அதை வந்து நம்ம பார்க்காத விட்டுட்டோம்னா இந்த மாதிரியான ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்லாம் நம்மளோட மிஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் அந்த மாதிரியான கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கனாக்க, நான் லாஸ்ட் டைமே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐபிஎம்மோட கொலாபரேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் வந்து 3 எக்ஸலண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அட்வான்ஸ்டு டிப்ளமோ ப்ரோக்ராம் இன் டேட்டா சயின்ஸ், அட்வான்ஸ்டு டிப்ளமோ ப்ரோக்ராம் அனலிட்டிக் டேட்டாபேஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஹார்ட்வேர்ஸ், சாஃப்ட்வேருடைய அது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் இது வந்து 2 இயர்ஸ் ப்ரோக்ராமு. அதனுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் இன்ஸ்டியூட்டில் இருப்பாங்க, 1 இயர் வந்து ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஐபிஎம் வந்து 3000 rupees ஸ்டைஃபண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு அதுக்குள்ளே அப்ளிகேஷன்லாம் போட்டு எழுதுனீங்கன்னாக்க வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு அது வந்து தனி சலுகைகளாக இருக்குதுங்க. ஓகே யூஜின் சார், இப்போ அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இங்கே ஐஹெச்எம்மில் கொடுக்குற இந்த டிப்ளமா படிப்புகள், கிராஃப்ட்மேன்ஷிப் படிப்புகளை பொறுத்த வரைக்கும்? ஓகே, அட்மிஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. நமக்கு கிராஃப்ட் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமா கோர்ஸ் படிக்கணும்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸில் அட்மிஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் தேவைப்படும், ஸ்கூல் லீவிங் ஸ்கூல் சர்டிஃபிகேட் அது கண்டிப்பாக தேவைப்படும், ஆதார் கார்டு தேவைப்படும். எப்போனாலும் நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகே ஐயக்கண்ணு சார், இப்போ வந்து டிப்ளமா கோர்சஸ் அப்படின்னா பொதுவாக இந்த சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசி இதில் எல்லாமே டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. இப்போ அதை நோக்கி கூட மாணவர்கள் நிறைய பேர் போறாங்க. இப்போ ஐஹெச்எம்ல கொடுக்குற இந்த டிப்ளமோ கோர்சஸ், அதே மாதிரி சிப்பெட்ல கொடுக்கறது, சிஎஃப்டிஐல கொடுக்கறது, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான டிப்ளமோ கோர்சஸ் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் கிடைக்கும்? சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்க படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன். ஸோ இது கேட்டரிங் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆர் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர் ஃபுட்வேர் டெக்னாலஜியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு யூனிக் பேஸ்டு ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, அது வந்து இன்டெப்த்தாக படிக்கிறதுங்க. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணலாம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணலாம், நீங்கள் தனியாகவும் நீங்கள் யூ கேன் ஆல்சோ ஒரு என்டர்பிரனராக ஆகலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிவில் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஒர்க் அஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் ஒர்க் பண்ணலாம், ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகலாம். இல்லதே நான் வந்து அதில் ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நானே தனியாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்களே கூட நீங்கள் பிகம் என்டர்பிரனர் ஆகலாம். நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு வந்து ஜாப் கொடுக்கலாம். ஸோ அது வந்து அது கேட்ரிங் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஆர் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், ஆர் ஃபுட்வேர் டெக்னாலஜி, ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ். ஸோ மற்றது வந்து டிப்ளமா இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும். ஸோ இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து படித்தவங்க பிஇஎல்ல ஒர்க் பண்ணலாம், பிஹெச்எல்ல ஒர்க் பண்ணலாம், ஆர் ஐஎஸ்ஆரோட ஒர்க் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோப் ஆஃப் இது பார்த்தீங்களா, இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். இவங்க படித்தவங்க ஒரு ஜென்ரல் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஸோ அவங்க வந்து அந்த ஏரியாவில் அந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறவங்க, அதில் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே யூஜின் சார், இப்போ சார் பேசும்போது ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி பேசினாங்க. இப்போது ஐஹெச்எம்மில் கொடுக்குற இந்த டிப்ளமோ கோர்சஸ், கிராஃப்ட்மேன்ஷிப் கோர்சஸ் அப்படின்றது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து உதவுமா? நல்ல ஒரு கொஸ்டின் மேம். நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே வந்து ஒரு ஆண்டர்பிரினராக ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் செப்பரேட்டாக கண்டக்ட் பண்ணுறோம். கவர்மெண்ட் பாடிஸோட டைப் வச்சுருக்கிறோம். காலேஜில் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் செல் அப்படின்னு சொல்லியே ஒன்று இருக்குது. அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் இவங்களை வந்து பேசிக்ஸில் நாங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகலாம், என்னென்ன ஏரியாஸில் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணலாம். லைக் இப்போ இந்த பேண்டமிக்கில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய இந்த ஹோம் பேக்கிங் உருவாயிருக்குது. ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுமே படித்தவங்களுமே வந்து சின்ன சின்ன அவுட்லெட்ஸ், ஈட்டரிஸ், அப்புறம் பேக்கரி இப்படிலாம் வச்சு நல்லா அவங்க வந்து இந்த பேண்டமிக்கில் சர்வைவ் பண்ணியிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட படித்த பசங்க வந்து பார்த்திங்கனாக்கா க்ளவுட் கிச்சன்ஸ் அவங்களே வந்து ஓன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் அவங்க ஓன் க்ளவுட் கிச்சன்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அதே மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து க்ளவுட் கிச்சன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிராஃப்ட் டிப்ளமான்றது வந்து ஒரு குறுகிய வட்டம் கிடையாது. இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. 5 star ஹோட்டல்ஸ் தவிர சொந்தமாக நம்மளே வந்து நம்மளுடைய ஓன் செட்டப் வச்சு நம்ம கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, இப்போ இங்கே கொடுக்குற டிப்ளமோ கோர்ஸ்க்கும் டிகிரி கோர்ஸும் கொடுக்கப்படுது. ஸோ அந்த கோர்ஸுக்குமான வித்தியாசம் என்ன இருக்கும்? அவங்களோட கெரியர் சார்ந்த அந்த வித்தியாசம் கேட்குறேன். ஓகே, கரியர் சார்ந்த ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமே தவிர, டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலுக்கு ரீச் ஆகிறாங்களோ கண்டிப்பாக கிராஃப்ட் அண்ட் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸும் ரீச் ஆக முடியும். என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு இந்த கிராஃப்ட் அண்ட் டிப்ளமா வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் மட்டும் படிப்பாங்க. ஒன்ஸ் அவங்க ஜாபுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் அதிலே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அதில் எக்ஸல் ஆகி அவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு ஒரு ஜிஎம் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கோ கொஞ்சம் டைம் எடுக்கும். வேறஸ் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 years படிப்பது, அதில் எல்லாமே படிப்பாங்க. அவங்க ஜாப் எடுத்த உடனே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லுமே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அண்ட் அவங்களுடைய க்ரோத் வந்து கொஞ்சம் குயிக்காகவே இருக்கும். மற்றபடி டிப்ளமா கிராஃப்ட் படித்தா ஜிஎம் ஆக முடியாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். ஓகே ஐயா கண்ணு சார், இப்போ இவங்க பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிப்ளமா அண்ட் ஐடிஐ கோர்சஸ் இதில் வந்து அந்த வெர்டிக்கல் க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயம், ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா? அந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இப்போ டிப்ளமா நோக்கி நிறைய பேர் வராமல் போகிறதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதாவது அப்படி நினைக்கிறதுக்கு காரணமாக இருக்காது. என்னென்னா வெர்டிக்கல் க்ரோத் வந்து ஈவன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஐடி படித்தாலும் வெர்டிக்கல் க்ரோத் இருக்குது, டிப்ளமா படித்தாலும் வெர்டிக்கல் க்ரோத் இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸும் வந்து லேட்டரல் என்ட்ரியில் டிப்ளமாவில் சேரலான்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு கிராஜுவேட் படிச்சுட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுங்களேன். ஸோ லேட்டரல் என்ட்ரியில் டிப்ளமா செகண்ட் இயரில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்பர் 1. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை தவிரவும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டீங்க, எலக்ட்ரீஷியன் கோர்ஸ் படிச்சுட்டு வச்சுங்களேன். ஸோ அதில் எலக்ட்ரீஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, அதே மாதிரி அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது, இன்னும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி வந்து ஒரு 4 to 6 weeks ஆர் 8 weeks அந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸும் கொடுக்குறாங்க.
ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு 8 வீக்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி கோர்ஸ் படிச்சிங்கன்னா ஸோ அதை பேசிக் வந்து எலக்ட்ரீஷியன் ப்ளஸ் ஆடட் கம்ப்யூட்டர். ஸோ அந்த மாதிரியான வெர்டிகல் growth பற்றி பேசுவோம். அதற்கு முன்பாக ஆற்காட்டிலிருந்து பத்ரி என்ற நேயர் இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் கேள்வி என்ன? குட் ஆஃப்டர்நூன் மேடம். வணக்கம், சொல்லுங்கள் மேடம். இந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ கோர்சஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? சொல்லுங்க. இதுல வந்து கோயர் போர்டு இருக்கு இல்லைங்களா, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கோயர் போர்டு. ஆமாங்க, இருக்கு, சொல்லுங்க. அதுல இருந்து இந்த 10th + 2 முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது டிப்ளமோ அண்ட் கோர்சஸ் படிக்க முடியுங்களா அதுல? சரி, காயர் போர்டில் வந்து ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிற மாதிரி எனக்கு தெரியல அது. ஸோ அங்கே இப்போலாம் பட் வந்து நீங்கள் அந்த அதனுடைய காயர் போர்டு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் யூ கேன் டூ அன் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணலாம், அப்ரெண்டிஸ் பண்ணலாம். அது எனக்கு ஷூராக தெரியும். பட் காயர் போர்டில் வந்து டிப்ளமாவோ ஆர் அதர் ஐடிஐ ப்ரோக்ராம் மாதிரி காயர் போர்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலிங்க. ஓகே, ஒருவேளை இப்போ அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னா அது சார்ந்து எந்த படிப்பு படித்தா உங்களுக்கு அங்கே பண்ணி ஜென்ரலாகவே இருந்து எது கோர்ஸ் படிக்கலாங்க. அது வந்து ஈஸியாக கற்றுக்கிற ஒரு ஸ்கில் தான் அது. ஸோ எனி பிரான்ச் ஆஃப் ஐடியில் வந்து எந்த ட்ரேட் படிச்சிருந்தாலும் சரி தான், டிப்ளமோவில் எந்த பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி தாராளமாக சேரலாங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டட் இது ஏரியாவில் அதை பண்ணலாம். ஓகே, அடுத்து சித்ரா, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். கேக்கு எல்லாம் செய்யற சம்பந்தப்பட்ட படிப்பு எது படிச்சா படிக்கலாங்க? புரியல, எது சம்பந்தமா? கேக் எல்லாம் செய்யறாங்களேங்க. கேக், ஓகே. சொல்லுங்க சார். யூஜின். ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கால் பண்ணி இந்த டவுட்டை கேட்குறது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படிப்பு எங்கள்கிட்ட இருக்குது மேடம். நாங்கள் வந்து டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி வச்சுருக்கோம். இது வந்து 12th முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆசைப்படுற மாதிரியே விதவிதமான கேக், பிஸ்கெட், பிரெட், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்களே வந்து சுயமாக வந்து அதை வீட்டில் செஞ்சு நல்ல ஒரு ஆண்டர்ப்ரனியராக ஆகலாம் இந்த கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னாக்கா. இதுக்கு வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்து கோவிலிருந்து கிருஷ்ணன் இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம் மேடம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணன் பேசுறேங்க. வணக்கம். நான் வந்து +2 முடிச்சுட்டேங்க. ஐடிஐ மெஷினிஸ்ட் அந்த கோர்ஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிட்டேன். 2000 அதெல்லாம் முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து லேண்ட் சர்வே ஒர்க் பாக்குறேன். பிரைவேட்டா லேண்ட் சர்வே ஒர்க் பார்த்துட்டு இருக்கேங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னா சார்ட்டு ஒரு கேள்வி. ஏன்னா லேண்ட் சர்வே சம்பந்தமா வந்து எந்த விதமான கோர்ஸ் இல்ல. டிராஃப்ட்ஸ்மேன் ஐடிஐல வந்து டிராஃப்ட்ஸ்மேன் ஒரு கோர்ஸ் மட்டும் தான் இருக்கு. பட் லேண்ட் சர்வே சம்பந்தமா எதுவும் இல்லை. நான் பிரைவேட்டா டிஜிட்டல் சர்வே கூட நான் படிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டேங்க. சரிங்க. ஆனா இது சம்பந்தமா ஏதாவது கோர்ஸ் இருக்குங்களா? ஏன்னா எனக்கு இப்ப 41 ஏஜ் ஆச்சுங்க. பட் நான் பிரைவேட்டா லேண்ட் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். நான் படிச்சது ஐடிஐ மெஷினிஸ்ட், சிஎன்சி மெஷின் ஆபரேட்டர் நான். ஓகே ஓகே. ஆனா லைன் மாதிரி இப்போ இந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. இது சம்பந்தமா கோர்ஸ் இருக்கான்னு கேக்குறேன். அதாவது நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, ஆல்ரெடி ஸ்கில் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும், அப்படிதாங்களே? கரெக்டா? ரெகனைஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வேணும், கரெக்ட்டுங்களா? கண்டிப்பாங்க சார். ஆமாங்க சார். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நேஷனல் ஸ்கில் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், NSQF ன்னு சொல்லுவாங்க. அது அந்த செக்டாருக்கு ஸ்கில் கவுன்சிலில் வரும். அந்த செக்டார் ஸ்கில் கவுன்சிலில் அது எந்த செக்டாரில் வருதுன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஸ்கில் ப்ரியர் லேர்னிங் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது. ஸோ அந்த ஸ்கில்லை நீங்கள் அவங்கள்ட்ட அப்ளை பண்ணிங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி அவங்களே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட், ஸோ செக்டார் ஸ்கில் கவுன்சில் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற நிறுவனத்திலே சரி இல்லை அடுத்து வந்து வேலை வாய்ப்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், அந்த டிஜிடி இந்த வெப்சைட் போடுவாங்க, அந்த வெப்சைட்டில் பாருங்கள். அதில் இந்த இன்ஃபர்மேஷன் என்ன நேஷனல் ஸ்கில் அது குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது கொடுக்குறது வந்து NSDC, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பண்ணுறாங்க. அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து நீலகிரியிலிருந்து தமிழரசன் இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். சார், என் பொண்ணு BA முடிச்சிருக்கீங்க. BA-வா சார்? ஆமா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. என் பொண்ணு BA முடிச்சிருக்கீங்க. BA சேர்க்கணும். அதுல ஆமா சார், BA சேர்க்கணும்.
சொல்லுங்க. அதனுடைய அப்ளிகேஷன் எப்போ சார் கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க, போடுவாங்க? அதை பத்தி ஒண்ணுமே தெரியல சார். ஓகே, இன்னைக்கு நம்ம டிப்ளமா ஐடிஐ பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா பிஎட் படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் தொடங்குறதுக்கான அந்த அப்ரூவல் ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமே அதற்கான விண்ணப்ப அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம இது சார்ந்த ஆலோசனைகளை வழங்குவதற்கு முன்னதாக ஒரு சிறு இடைவேளை. கற்றலை நிதி நிகழ்ச்சியில் டிப்ளமோ மற்றும் ஐடி படிப்புகள் குறித்து பேசி வருகிறோம். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர்ல இருந்து மைக்கேல் ராஜ் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். மற்ற கோர்சஸ்லாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கு. இந்த கேட்டரிங்க்கு வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கா? யூஜின் சார். ஓகே, தேங்க்யூ சார் இந்த கொஸ்டினை கேட்டதுக்கு. நம்ம கேட்ரிங் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சார். அது காலேஜில் வந்து ஸ்கில் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ அதை வந்து கரஸ்பாண்டன்ஸில் வழங்க முடியாது சார். முந்தி ஒரு காலத்தில் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கோர்ஸ். இது வந்து காலேஜில் போய் நம்ம வந்து அந்தந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு அப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக செய்முறையோடு இருந்து நம்ம வந்து அதை கற்றுக்க வேண்டிய ஒரு கோர்ஸ். ஸோ அதை இதுக்கு மேலே கரஸ்பாண்டன்ஸில் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க சார். ஸோ நமக்கு இது கரஸ்பாண்டன்ஸ்லேயோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயோ இது ஆஃபர் பண்ணுறதில்ல, இந்தியாவில் எங்கேயுமே ஆஃபர் பண்ணுறதில்ல. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கொடுக்கக்கூடாத படிப்புகளோட பட்டியலில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பும் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து துரைராஜன் புதுக்கோட்டையிலேருந்து இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். அதான் டாக்டர் யூஜின்ட்ட பேசணும். சொல்லுங்க துரைராஜ் சார். சார் என் பையன் பேக்கரி அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்க போறான் சார். இந்த வருஷம் தான் சேர்ந்திருக்கான் திருச்சி துவாக்குடி காலேஜ்ல. ஓகே, வாழ்த்துக்கள். அது பிடிச்சாக்க அரசாங்க சைடு வேலை கிடைக்குமா சார்? ஓகே துரைராஜ் சார், நீங்கள் ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த மாதிரி துவாக்குடி ஸ்டேட் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் அட்மிஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு நம்ம கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் சார். இப்போ அவர் படிக்கிறார் இல்லையா, படித்து முடித்த பிறகு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் அவருக்கு ஜாப் கிடைக்கும். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டார் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. லைக் பிஹெச்எல், அப்புறம் ஆர்மி, நேவி, இந்த மாதிரி துறைகள், அப்புறம் நிறைய கெஸ்ட் ஹவுசஸ், கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுசஸ், இதிலெல்லாம் வந்து நமக்கு குக்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் சார். பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஓகே, ஐயா கண்ணு சார், இப்போ ஐடி முடிச்சவங்க டிப்ளமா முடிச்சவங்க இவங்க 2 பேருமே பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமா? வெல், நல்ல கேள்விங்க. அதாவது இந்த படிப்பு அப்படிங்கும்போது அங்கே கொஞ்சம் தியரி அதிகமாக இருக்கும், ப்ராக்டிக்கல் ஸ்கில் பார்ட் வந்து குறைவாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்லு தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய படிப்பில் ஸ்கில்லை கொடுக்க முடியறதில்ல. ஸோ அதனால தான் இதை முடித்தவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு அந்த என்ன படிப்பு படித்தாங்களோ அந்த ரெலவெண்ட் ஸ்கில்லை வந்து கற்றுக்கணும். அதை இம்பார்ட் பண்ணுறாங்க. நாங்கள் அதை தான் வந்து கற்றுக்கிறது தான் ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி. ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சியை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அந்த டிப்ளமா வொகேஷனல் கோர்ஸ் படித்தவங்கள அந்த ஸ்கில்லை இம்பார்ட் பண்ணி அவங்களுக்கு எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி மேபி அதே இண்டஸ்ட்ரியில் எந்த இண்டஸ்ட்ரியில் அப்ரெண்டிஸ் பண்ணுறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியிலையாவது ஆர் அந்த அதர் இண்டஸ்ட்ரீஸ்லையாவது வேலைக்கு உருவாக்குறது தான் இந்த ஸ்கீமு. ஸோ அதனால் நீங்கள் ஜாப் வேணும், ஃபர்தராக படிச்சுட்டு ஜாப் வேணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸர் ஐடிஐயாக இருந்தாக்க நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் வச்சுருக்கிற போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த போர்ட்டல் வந்து அங்கே சைட் போடுவாங்க. அதே மாதிரி டிப்ளமா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், ஸோ அது வந்து MHRD nats.gov.in, ஸோ அந்த போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் ஸோ நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சிக்கு நீங்கள் அந்த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனில் வருவீங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலராக அந்த கொரோனா டைமில் படிப்பை முடிச்சிருக்கிறாங்க, ஈவன் கிராஜுவேட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு ஆல் டிப்ளமா ஹோல்டர்ஸ் அண்ட் ஆல்சோ டிகிரி இன் என்ஜினியரிங் ஆல்சோ நீங்கள் கட்டாயம் வந்து
போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அந்த mhrd.nats.gov.inல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. உங்களுடைய ப்ரூஃப், நீங்கள் படித்ததனுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஆதார், டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அதை அப்லோட் பண்ணிங்கன்னா அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் தட் இஸ் அ பேஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடிஐக்கு படித்தவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஜாப் அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போகும். ஸோ டிப்ளமா வந்து இட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஐடிஐ படித்தவங்க ட்ரேட் அப்ரெண்டிஸ் வந்து இட் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போகுங்க. ஓகே, அடுத்து தருமபுரியிலேருந்து கவி இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் கவி, உங்கள் கேள்வி கேட்கலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா என்ன பெனிஃபிட் இருக்கு, ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? இல்லை, சரியா கேட்கல, நீங்கள் கொஞ்சம் சத்தமாக கேட்குறீங்களா? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா என்ன பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கவி, தேங்க்யூ ஃபார் காலிங். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தா நம்ம கரியருக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, நம்மளுடைய பர்சனாலிட்டிக்கும் அது பெனிஃபிட் தான். ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்டார் ஹோட்டலில் யார் யாரெல்லாம் வருவான்னு பார்த்தீங்கன்னா விஐபிஸ், இந்த மாதிரி ஃபாரினர்ஸ், இந்த மாதிரி சொசைட்டியில் பயங்கர இலைட் பீப்புள் தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி தே ஆர் ஹாப்பி பீப்புள், ஏற்கனவே அவங்க சந்தோஷமாக இருக்கிற ஒரு பீப்புள் தான். அந்த மாதிரி ஹாப்பியாக வரக்கூடிய பீப்புளுக்கு நம்ம பர்சனாலிட்டி ஹாப்பியாக இருந்தால் தான் நம்மளால் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்கனாக்கா நல்ல கம்யூனிகேஷன் வளர்த்து விடும், நல்ல பர்சனாலிட்டி டெவலப் பண்ணலாம், கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற அந்த டெக்னிக்கல் இன்புட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் பர்சனாலிட்டியாக வந்து உங்களுடைய பையனும் பொண்ணும் வந்து உருவாகுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒன்ஸ் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளார நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்ல நம்மளால் வந்து இங்கிலீஷ் பேச முடியும், எல்லாருக்கூடையும் போல்டாக நம்ம வந்து எல்லாரையும் ஃபேஸ் பண்ணலாம். அண்ட் தென் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், மற்ற பெரிய பெரிய கம்பெனிஸ்லேருந்தும் நம்மளுடைய குவாலிட்டியை பார்த்து நமக்கு ஜாப் ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சில பெனிஃபிட் இல்லை, நிறைய பெனிஃபிட்டே இருக்குது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றது. இப்போ டிப்ளமா படிப்பை பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் எவ்வளோவா இருக்கும், அது மாதிரி டிகிரினா எவ்வளோ இருக்கும், கிராஃப்ட்மேன்ஷிப்னா ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்? ஓகே, கண்டிப்பாக இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ கிராஃப்ட் கோர்ஸ்க்கு வந்து இப்போதைக்கு நாங்கள் 42,000க்கு நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கவர்மெண்ட் நமக்கு வந்து கொடுக்குற ஒரு ஃபீஸ் தான் அது. அண்ட் டிப்ளமா இன் கிராஃப்ட் அண்ட் பேக்கரி வந்து 55,000 ஆகும். அண்ட் டிகிரி ப்ரோக்ராம் வந்து நான் சொன்ன மாதிரி 3 இயர் ப்ரோக்ராம், அதுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ ஃபீஸும் வந்து நாங்கள் தீர்மானிக்கிறதில்ல, கவர்மெண்ட் தீர்மானிக்குது. பெர் இயருக்கு 1 lakh ஆகும். அது போக வந்து ஹாஸ்டல் ஃபீஸ். ஓகே, இதுக்கு டிப்ளமா அண்ட் கிராஃப்ட்மேனுக்கு சொன்ன அந்த ஃபீஸ் கூட per இயரா? இது வந்து ஃபுல் கோர்ஸ்க்கும், டிப்ளமாக்கும் கிராஃப்ட் கோர்ஸ்க்கும் ஃபுல் கோர்ஸ் 1.5 year கோர்ஸ். ஃபுல் கோர்ஸுக்குமே வந்து அவ்வளோதான் பே பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து டேர்ம் வைஸ் பே பண்ணலாம், ஒரேடியாக நீங்கள் பே பண்ணுன்ற அவசியம் இருக்காது. அதை 2ஆக டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்னு பிரித்து நம்ம வந்து பே பண்ணலாம். ஓகே, அடுத்து நாமக்கல்லிருந்து சேது மாதவன், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, நாங்கள் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று கோவையில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க ஐயா. சரிங்க. அதாவதுங்கய்யா, இருக்கிற வண்டியை பெட்ரோல்லையும் ஓடுற மாதிரியும் பேட்டரியிலையும் ஓடுற மாதிரியும் நாங்கள் கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியை நாங்கள் இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்கோங்க ஐயா கோவையில். சரிங்க. இதில் வந்து நம்ம ஆர்டிஓ பர்மிஷன் வாங்கணும்னா ஏஆர்ஐ சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஐகேட் சர்டிஃபிகேட் அப்படி ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும், ஆர்டிஓ அப்ரூவல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா. சரிங்க. இப்போ நாங்கள் வந்து மோட்டரும் பேட்டரியும் மட்டும்தான் எங்களோட ஒரு ரோலுங்களே. நம்ம சர்வீஸ் நம்ம கம்பெனியில் அது ரெண்டும் தான் ரோலு. அதை நம்ம ரெண்டும் வேற கம்பெனிலேருந்து தான் வாங்குறோங்க. சரிங்க. இப்போ அந்த வேற கம்பெனிலேருந்து வாங்கும் போது நாங்கள் இப்போ வந்து ஐகேட் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஏஆர்ஐ வாங்குறதுக்கு நாங்கள் எலிஜிபிளாக இருக்க முடியுமா? நாங்கள் மேனுஃபேக்சர் கிடையாது, பட் வேற கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிலேருந்து தான் நாங்கள் வாங்கி நம்ம ஃபிட் பண்ணுறோங்க. இல்லை, அப்போ யார் வந்து ஒரிஜினலாக பண்ணுறாங்களோ அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து அவங்கள்ட்ட தானே சார் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் அந்த கம்பெனியை நாங்களும் எம்ஓஇ சைன் பண்ணிட்டோம்னா அது எங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்படி இருந்தாலும் அவங்க தான் வாங்கி கொடுக்க, அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஐபிஆர் வந்து யார்கிட்ட ஓனர்ஷிப் யாரோ அவங்க தான் அது பண்ண முடியுங்க. நீங்கள் எம்ஓயு சைன் பண்ணாலும் கூட அந்த ஓனர்ஷிப் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்க. ஐபிஆர் ஓனர்ஷிப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, ஓகேங்களா? அந்த கம்பெனி தான் நம்மளுக்கு வாங்கி தர முடியுங்க. ஆமாம், அந்த கம்பெனிக்காரங்க அப்ளை பண்ணலாம், அவங்க பண்ணலாம், அவங்க வாங்கலாம். அவங்களுக்கு தான் அந்த ஓனர்ஷிப். எம்ஓஇ சைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்க போய் அவங்க ப்ராடக்ட்டை போய் நாங்க போய் ஏஆர்ஓ இல்ல ஐகேட் சர்டிஃபிகேட்டோ வாங்க முடியாது. பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் படுத்தலாம், நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம்.
உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். பட் வந்து உங்கள் இதில் வாங்க முடியாது. அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஓனர்ஷிப் கிளைம் பண்ண முடியாதுங்க. ஓ சரிங்க ஐயா. இப்போ பேட்டரி வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்றோங்கய்யா, அசம்பிள் பண்றோங்கய்யா. மேனுஃபேக்சர் யாருமே பண்றது இல்லைங்க, அசம்பிள் பண்றோங்க. இதுக்கு வந்து ஏஆர்ஐயோ ஐகார்ட் வாங்குறதுக்கு ப்ரொசீஜர் ஏதாவது இருக்குங்களா? இல்லை நீங்கள் இவ்வளோ இனோவேஷன் இருக்க நீங்கள் ஏன் அந்த ஐபிஆர் நீங்களே இது பண்ணலாமே? ஏன் வந்து நீங்களே ஐபிஆர் ஃபைல் பண்ணலாமே? இந்த கிண்டியில் தான் இருக்குது இந்த ஆஃபீஸுங்க. ஓகேங்க. நீங்கள் இவ்வளோ இனோவேஷனாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, கண்டுபிடிப்பு இருக்கும்போது நீங்களே வாங்கலாமே, நீங்களே அப்ளை பண்ணலாமே. ரொம்ப ஈஸி ப்ராசஸ். அப்படிங்களா? ஆமா, எங்களுக்கு இந்த ப்ராசஸ் பத்தி எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து பாத்தீங்க, அதாவது உங்களுக்கு நாலேஜ் உங்களுக்கு மைண்ட்ல நினைக்கும் போது உங்க ஃபர்ஸ்ட்ல வந்து உங்க திங்கிங்கே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் சார். அது ஒரு ப்ராசஸ். உங்களோட திங்கிங்கை வந்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல எழுதுறீங்க. ஸோ அதை வந்து எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடியே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களே ஓனர்ஷிப் வாங்கலாம், ஐபிஆர் ஓனர்ஷிப் வாங்கலாம். நீங்க வாங்கினீங்கன்னா அந்த ஐபிஆர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே பண்ணலாம், எல்லா சர்டிஃபிகேட் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பை உந்துதல் கொடுக்குற மாதிரியாக இந்த உரையாடல் அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து செல்வ கணேஷ் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். நான் வந்து ஹலோ சொல்லுங்க. நான் வந்து ஐடிஐ படிச்சிருக்கேன். சொல்லுங்க சார். கணேஷ் ஐடிஐ படிச்சிருக்கேன். என்ன ட்ரேடு கணேஷ் படிச்சிருக்கீங்க? மோட்டர் மெக்கானிக். மோட்டர் ஓகேங்க. இந்த வருஷம் எக்ஸாம் எந்த மாதிரி எழுத விட்டுட்டீங்களா? இல்லை, இந்த வருஷம் எப்போ எக்ஸாம் வைக்கிறேன்னுங்களா? ஸோ அதை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டு பாருங்கள். இல்லாட்டினா நீங்கள் எந்த ஐடிஐயில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த ஐடிஐ காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து அதுக்குள்ள தகவல் கொடுப்பாங்க. ஓகே, இந்த கோவிட் டைமில் நிறைய தேர்வுகள் தள்ளி போனதில் இந்த தேர்வும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். விரைவில் அதற்கான முடிவுகள் எடுப்பார்கள் என நம்புவோம். தொடர்ந்து இதற்கான ஆலோசனைகளை வழங்குவோம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கற்றலினது நிகழ்ச்சியில் டிப்ளமா மற்றும் ஐடிஐ படிப்புகள் குறித்து பேசி வருகிறோம். ஐயா கண்ணு சார், இப்போ வந்து டிப்ளமா ஐடிஐ முடித்தவர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட் டைம் ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லையா, ஐடிஐ முடித்தவங்க பாலிடெக்னிக் டிப்ளமா முடித்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு அடிஷ்னல் இன்புட் அப்படின்னிங்கன்னா, இதை முடித்தவங்க இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம், பப்ளிக் செக்டர் அது ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம், மல்டிநேஷ்னல் கம்பெனி கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம். இப்போ இதை ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் உள்ளாரே விட மாட்டாங்க. வேறஸ் இந்த மாதிரி போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேட்வேங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவர் எந்த ஒரு ரிமோட் வில்லேஜில் இருந்து படித்தவராக இருந்தால் இருக்கலாம், அவர் பேக்ரவுண்டு எப்படிப்பட்டவராக இருந்தால் இருக்கலாம். இது வந்து இது மூலிமா ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரிக்கோ ஒரு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கோ போகிறதுக்கான ஒரு பாஸ்போர்ட் மாதிரிங்க அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்லது. இந்த வேலைவாய்ப்புன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ஃபாரினில் வந்து வேலைவாய்ப்பு அப்படிங்கிற போது நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு போனீங்கன்னாக்க வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் அதிகமாக இருக்குங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து கெயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டிங்கனாக்க, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் வந்து கம்மிங் அப் இன் பிக் வேல வந்துகிட்டு இருக்குது. அதேமாதிரி ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆர் பிளாக் செயின் டெக்னாலஜி, நிறையா வந்து பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த மாதிரியானது வந்து லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 டெக்னாலஜியில் கொஞ்சம் நீங்கள் ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணி சிங்கப்பூர் ஆர் அதர் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா இந்த சேலரி பேக்கேஜ் வந்து அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக டெக்னிக்கல் படித்தவங்களுக்கு அயல்நாட்டில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே யூஜின் சார், இப்போ வந்து இந்த கேக் மேக்கிங் பற்றி ஒரு காலர் கூட கேட்டிருந்தாங்க. அப்போவே எனக்கு இந்த சந்தேகம் வந்தது. இந்த கோவிட் லாக்டவுன் டைமில் நிறைய ஹோம் பேக்கர்ஸ் வந்து உருவாகி இருக்காங்க. அவங்களாவே கற்றுட்டு யூடியூப்பில் இந்த மாதிரி போய் பார்த்து கற்றுட்டு தான் அவங்க ஆண்டர்ப்ரினர்ஷிப்பாக அவங்களே வீட்டில் இருந்து செஞ்சு கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. அப்படியே பண்ணிடலாமே, இந்த அடிஷ்னலான ஒரு ஸ்கில்டு ட்ரைனிங் அப்படின்றது அவசியமா, எதனால்? ஓகே மேடம், கண்டிப்பாக நல்ல ஒரு கொஸ்டின், எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆன்சர் இது. ஸோ நமக்கு பேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு ஹாபி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பல பேர் பலவிதமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் இந்த ஹோம் பேக்கிங்.
பட் நமக்கு வந்து இன்ஸ்டிடியூட் அப்படின் போது ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் வந்து பேசிக்ஸ்லேருந்து கற்றுக் கொடுக்குறோம். எப்படி வந்து ஒரு பேக்கரிக்குள்ளார கால் எடுத்து வைக்கணும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எப்படி ஒன்று ஆப்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ரெசிபின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாண்டர்ட் ரெசிபி எத்தனை பேருக்கு தெரியும்னு நமக்கு தெரியல. இப்போ வீட்டில் பண்ணுறவங்க வந்து ஃப்ளார், கொஞ்சம் எக்கு, பட்டர் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு கேக் பண்ணுவாங்க. வேறஸ் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அளவு தான் எடுக்கணும், இதுதான் மெஷர்மெண்ட், இவ்வளோ தான் சுகர் இருக்கணும், இவ்வளோ தான் பட்டர் இருக்கணும், இவ்வளோ தான் க்ரீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ரெசிபின்னு ஒன்று நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஹோம் பேக்கிங் பார்த்தீங்கன்னாக்கா பல்காக பண்ண மாட்டாங்க. பட் காலேஜில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 1000 பேருக்கு கேக் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறது, எப்படி பிளேட்டிங் பண்ணுறது, எப்படி வந்து அதை டெக்கரேட் பண்ணுறது அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கும். எக்யூப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுப்போம், இன்க்ரீடியன்ட் மேனேஜ்மெண்ட் கற்றுக் கொடுப்போம். ஸோ ஒரு கேக் வந்து கிராக் ஆகுது அப்படின்னா ஏன் அப்படின்ற ரீசன் அதெல்லாமே வந்து டெக்னிக்கலாக வந்து காலேஜில் தான் கற்றுக்க முடியும். ஓகே, அடுத்து சசிகலா பழனியிலிருந்து இணைந்திருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க மேடம். சரி, அதுக்கு வேலை கிடைக்கணும்னா என்னங்க மேடம் செய்யணும்? மெக்கானிக்கல் டிப்ளமாங்களா டிகிரிங்களா மேடம்? டிகிரிங்க மேடம், மெக்கானிக் இன்ஜினியர் டிப்ளமா படிப்பு படிச்சிருக்காங்க மேடம். 3 வருஷம் பாலிடெக்னிக்கல் தானே படித்தாரு? ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம். பாலிடெக்னிக்கில் படித்தாக்க அந்த நான் இப்போ அதில் வந்து போர்ட்டல் சைட்டு போடுவாங்க. டிப்ளமாங்க சார். அதாங்க டிப்ளமா இந்த வருஷம் தானே முடிச்சிருக்கிறாருங்க, 2021 முடிச்சவர் தாங்களே? ஆமாங்க சார், ஆமாங்க சார். 2021 நீங்கள் படிப்பு முடிச்சோன்னா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்த உடனே இந்த போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இங்கே நம்ம டிவியில் அந்த இது போடுவாங்க, வெப் போர்ட்டலுடைய ஐடி போடுவாங்க. அதில் தம்பியை வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு பிறகு வந்து இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குதுங்க. சென்னையில், காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர்லேயே நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஒசூர் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஓகே, அடுத்து திருவண்ணாமலையிலேருந்து இளங்கோவன், உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் இளங்கோவன், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம். சரி மேடம். நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டீங்க, உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். டிவி பார்க்காம கேளுங்க. மேடம் பையன் ஃபர்ஸ்ட் இப்பதான் போடுறான், பிகாம் போடுறான், அது நல்ல வாய்ப்பா நல்லதுன்னு கேக்குறேன் மேடம். பிகாம் படிப்பு கேட்குறீங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம பட்டயம் மற்றும் ஐடிஎம் படிப்பு பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அது சார்ந்த காமர்ஸ் சார்ந்த டிப்ளமா படிப்புகள் எதுவும் இருக்கா சார்? ஐயா கண்ணு சார். அதாவது டிப்ளமா இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு டிஎம்ஓபின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இருக்குங்க, அது 3 இயர்ஸ் டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்குது. அது நம்பர் ஆஃப் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு 5 to 7 காலேஜஸில் தான், பாலிடெக்னிக்ஸில் தான் அந்த கோர்ஸை நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து நல்லா ஹை டிமாண்ட் இருக்குங்க. ஸோ இப்போ எப்படி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தாக்கா 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் ஆஃபீஸ் செக்ரட்டரிஷிப் அந்த மாதிரியான அதுக்கு ஜாபுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்குங்க. டிப்ளமோ ப்ரோக்ராம் இருக்குது, காமர்ஸ்லேயே இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட தமிழக அரசு இந்த படிப்பு படித்தவர்கள் லேட்டரல் என்ட்ரியில் பிகாமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே இருக்குது அதுங்க. அந்த வந்து ரூல்ஸ் வந்து செகண்ட் இயரில் லேட்டரல் என்ட்ரியில் பண்ணலாங்கிறது முன்னாடியே இருக்குதுங்க. அதே மாதிரி டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் படித்தவங்க வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயரில் படிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து முன்னாடியே இருக்குங்க. அது சரி சரி, ஓகே. யூஜின் சார், இப்போ வந்து ஸ்கில் ட்ரைனிங் சார்ந்த என்னென்ன பயிற்சிகள்லாம் ஐஹெச்எம்ல கொடுக்குறீங்க, அதுக்கு எவ்வளோ கட்டணம் இருக்கும்? ஓகே, ஐஹெச்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சென்னையில் இந்த ஸ்கில் ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியலாக. ஸோ இதுக்கு வந்து குக்கரிக்கு நாங்கள் நடத்துகிறோம், பேக்கரி இருக்குது, ஃபுட் ப்ரொடக்ஷன், எஃப்என்பி சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங் அண்ட் ஆண்டர்ப்ரினியர்ஷிப் சம்மந்தமாக வந்து கோர்ஸஸும் வந்து இதில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நாங்கள் பே பண்ணுறோம். ஆக்சுவலாக நீங்கள் பே பண்ண வேண்டாம். இது கற்றுக்கிறதுக்கு நாங்கள் 2000 rupees ஸ்டைப்பண்டாக பே பண்ணுறோம். இதுக்கு 8th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் 18 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட் எதுவுமே இல்லை. ஸோ யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்களோ 18 years கம்ப்ளீட் ஆகி 8th பாஸ் பண்ணியிருந்தா எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி இதில் பயனடையலாம். ஓகே ஐயா கண்ணு சார், இப்போ வந்து
ஒட்டுமொத்தமா இந்த ஒகேஷனல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு காலேஜோ அல்லது ஒரு ஸ்டூடெண்ட்டோ கவர்மெண்ட்டோ என்ன செய்யணும்? இந்த வந்து நல்ல கேள்விங்க. அது ஓவராலாகவே வொகேஷ்னல் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஆர் பாலிடெக்னிக் எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னீங்கன்னா இதில் ஒரு ட்ரிபிள் பி மாடல், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட்டுடைய ரோல் வந்து பெரிய ரோல் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து நிறையா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய பாலிசி ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பேட்டர்னுக்கு வருதா? ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் பயிற்சி, அதாவது அப்ரெண்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி, மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம், மைக்ரோ எம்எஸ்எம்இன்னு வச்சுக்கலாம். மைக்ரோ இண்டஸ்ட்ரியிலே 3 பேர் இருந்தாவே ஒர்க் பண்ணாவே அவங்க அப்ரெண்டிஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஆர்டர் போட்டாங்க. ஆனால் இப்போ இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்க போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க முடியாதுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன இருக்கான், பாலிசி லெவலில் ஃப்ரேம் ஒர்க்கு ரெக்கார்டு இருக்குது, பட் இருந்து அது கிரவுண்ட் லெவலில் வரமாட்டேங்குது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணோம்னா இன்ஸ்டிடியூஷனை வந்து நல்லா அப்கிரேட் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனை அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்டோடைய இன்புட்டும் இருக்கணும். அட் தி சேம் டைம் ஸோ இண்டஸ்ட்ரி ஆல்சோ ஈக்குவலி கான்ட்ரிபியூட். என்னன்னா அல்டிமேட்டாக இங்கே இருக்கிற ப்ராடக்ட், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து இண்டஸ்ட்ரிக்கு தான் சர்வ் பண்ண போகிறாங்க. அது நம்பர் 1. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே அந்த இன்டர்ன்ஷிப் கான்செப்டை வந்து ரொம்ப அதிகமாக வந்துருச்சுங்க. ஸோ 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 month வந்து இன்டர்ன்ஷிப் இண்டஸ்ட்ரியில் போயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எல்லாமே கம்பல்சரி ஆக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியுடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஆல் கவர்மெண்ட் ஐடிஐஸ் 180 கவர்மெண்ட் ஐடிஐ வந்து டாடா டெக்னாலஜி வந்து 4636 கோடியில் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சிமிலர் எஃபர்ட் வந்து ஹரியானாவில் மாருதி உத்தியோகருக்கு பார்த்தீங்களா, மாருதி அது கார் கம்பெனிக்கு வந்துங்க அவங்க கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில், ஹரியானா கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க, டூல் அண்ட் டை மேக்கிங். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, அதில் காலேஜில் படிப்பாங்க, அட் தி சேம் டைம் இண்டஸ்ட்ரிக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எஃபர்ட் வந்து இங்கே தமிழ்நாட்டிலையும் எடுக்கணுங்க. சரி, மாநில வாரியாகவும் அந்த எஃபர்ட்ஸ் வந்து எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வொகேஷனல் எஜுகேஷனுக்கான அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்து எல்லா தரப்புல இருந்து முன் வரும்போது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் மாணவர்கள் பெற்றோர்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தமைக்கு இருவருக்கும் நன்றி. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்.